ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி நேற்று பார்த்தீங்கன்னா 25,725 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஒரு 42 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பட் நம்ம இங்கே மார்க்கெட் இங்கே தான் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ வந்ததுக்கப்புறம் சொல்லலை. சண்டே ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டை வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருந்தோம். அந்த வீடியோ வேணும்னா பார்த்துட்டு வாங்க போயிட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு லைனை போட்டு மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா, கீழே க்ளோஸ் வச்சா மார்க்கெட் வந்து டவுனில் இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது, டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் டேப் ஆகிருக்கு 50% அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். இந்த இடத்துலேருந்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்தாலும் மார்க்கெட் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். சொல்லிவிட்டு ஒரு 25,756 அந்த ரேஞ்சுக்குள்ளே 50 to 60 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு லைனை போட்டு சொல்லியிருந்தோம். அதில் வந்து மார்க்கெட் வந்து நேற்று முடிஞ்சிருக்கு எக்ஸாக்டாக. ஓகேங்களா? இந்த இடத்த எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். அதுக்கு ரீசன் வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே ஒன் டே டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன். எல்லா இடத்தையுமே இந்த இடத்துல லைனாகவும் மாற்றி காமிச்சிருந்தேன், டேப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த இடம் முக்கியமான இடம், வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் எவ்வளோ பெரிய விக்காக இருந்திருக்கும்னு மட்டும் பாருங்கள். 5 மினிட்ஸ்லேயே மார்க்கெட் வந்து பெரிய விக்கு கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இங்கே மேலே க்ளோஸ் ஆன உடனே திரும்பவும் ஒரு ரீடெஸ்ட்டில் இந்த இடத்துல மார்க்கெட்டை நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ மண்டே அன்றைக்கும் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதே போல் நேற்றுமே கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் ஆனால் நீங்கள் மண்டே வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மேபி கொஞ்சம் லாஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும் டைம் டிகே, ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டைம் டிகேன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பை பண்ணிவிட்டு வெளியில் வர்றீங்களோ அதுதான் ஆப்ஷன் பையருக்கு நல்லது. செல்லராக இருந்தால் வெயிட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து டிகே ஆகணும், அந்த டிகே தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஓகே, இது எல்லாமே நம்ம வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் மார்க்கெட் வந்து போனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போகும் அப்படின்லாம் நம்ம சொல்ல கிடையாது. முன்னாடியே வீடியோ கொடுக்குறோம், அந்த வீடியோ நடந்ததுக்கப்புறம் திரும்பவும் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது எங்கிட்ட நீங்கள் கிளாஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நெசசரி கிடையாது. இந்த மாதிரி வேறு யாராவது கொடுக்குறாங்களான்னு ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு அவங்களும் ட்ரேடிங் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க. அது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக அவங்கள ஒரு ஆளை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டுருக்காங்க, நல்லா இந்த மாதிரி வீடியோஸ் கரெக்டாக இருக்குது, அவங்களோட ப்ரொடக்ஷன் 90% வந்து அக்யூரேட்டாக இருக்குது ரெகுலராக அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாமா வேணாமாங்கிறதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இவங்ககிட்ட எடுங்க அவங்ககிட்ட எடுங்கலாம் நான் சொல்லலை. எங்கிட்டையும் வந்து மெம்பர்ஷிப் எடுங்கலாம் நான் கம்பல்லாம் பண்ணல. என்னோடய ப்ரொடக்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினா உங்களுக்கு தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறதையுமே பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து நேற்று மார்க்கெட் எப்பயுமே வந்து க்ளோஸை வந்து நம்ம டே சார்ட்டில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? மார்க்கெட் இன்றைக்கி டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 25,725 வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸு. ஓகேங்களா? ஸோ இந்த க்ளோஸ் ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிறப்ப அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் இதோட 50% போகும். ஓகேங்களா? 25,850 இந்த 850க்கும் மேலே மார்க்கெட் இருக்காங்க அப்படின்னா 900 to 950 அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸு வச்சுக்கோங்க. இதுதான் இன்றைக்கி போகிறதுக்கான சான்சஸ் அப் சைடில் மேலே இருந்தால். அதுவே 25,700க்கு கீழேயும் இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழேயும் மார்க்கெட் இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் ஏன் இந்த இடம் ஏன் இதுக்கு கீழே அப்படின்னு சொல்கிறோன்னா, ஓகேவா, இந்த இடத்துக்கு கீழே இருக்கும்போது 690 வச்சுக்கோங்க. 25,690க்கு கீழே மார்க்கெட் இருந்தது அப்படின்னா அங்கேருந்து திரும்ப மார்க்கெட்டு 25,600 அந்த ரேஞ்சுக்கு அங்கேருந்து ஒரு 100 to 90 பாயிண்ட்ஸ், 90 to 100 பாயிண்ட்ஸ்க்கு வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இதுக்கும் கீழே மார்க்கெட் இருக்கப்போ மார்க்கெட் திரும்பவும் பழைய இடத்துக்கு வந்துடும். 25,400
அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. அப்படி இல்லைன்னா 450 ஓகேங்களா. இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. இது எப்படி கரெக்டாக அக்யூரேட்டாக மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ எங்கிட்ட கிளாஸ் எடுத்தவங்களுக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே தெரியும். இந்த இடத்த அக்யூரேட்டாகவும் பிளான் பண்ணி கொடுக்கலாம். பட் நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். பட் இந்த ஜோனாக நான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. ஸோ எப்பயும் லைனாக போட்டு கொடுத்துருவேன். இன்றைக்கி ஜோனாக கொடுத்துருக்கேன். ஒரு வேளை மார்க்கெட் டவுனில் வந்தால் இந்த இடத்துக்கு வரலாம். ஓகேங்களா. இந்த லெவலுக்கு கீழே இருந்தது அப்படின்னா வரலாம். இல்லைனா மார்க்கெட் வந்து கீழே வராது, மேலே போய்டும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன கிஃப்ட் நிஃப்டியும் செக் பண்ணிக்கோங்க. கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நேற்று ஓப்பன் ஆனதுலேருந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஒரு 30 பாயிண்ட்ஸ் 330க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 25 to 30 பாயிண்ட்ஸ்க்கு வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கேப் அப் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இது ஜஸ்ட்டு ப்ராபபிலிட்டி மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 10 பாயிண்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து மோஸ்ட்லி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.